ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. பூலோக வைகுண்டமாம் திருவரங்கத்தில் அமைந்திருக்கின்ற ராசவேலர் செண்பக தமிழரங்கின் வாயிலாக நான் கண்டு மகிழ்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். குருவருளும் திருவருளும் துணை நின்ற காரணத்தினால் இன்று இவ்விடத்தில் தங்களிடம் ஒரு சிந்தனையினை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு அமைந்துள்ளது. அதாவது தமிழ் இலக்கியங்கள் பல்வேறு வகையாக அமைந்திருக்கின்றன. அப்படி அமைந்திருக்கின்ற தமிழ் இலக்கியங்களில் சிற்றிலக்கியம் என்பது தனிப்பட்ட சுவையுடையது. அப்படி அமைகின்ற சிற்றிலக்கியம் 96 வகையாக பிரிக்கப்படுகின்றது, பாகுபடுத்தப்படுகின்றது. இந்த சிற்றிலக்கியம் என்பது தனிச்சுவை தரக்கூடியது. தனிச்சுவை என்பது சிற்றிலக்கியம் ஒவ்வொன்றும் நமக்கு படிக்கும் போதெல்லாம் மிகுந்த இன்பத்தினை தரக்கூடியதாகவும் நம் கண்முன்னே காட்சிப்படுத்தக்கூடியதாகவும் அமைந்து விளங்குகின்றன. அவ்வகையில் இன்று திருவேரக ஓரெழுத்து நிரோட்டக யமக அந்தாதி, திருவேரக ஓரெழுத்து நிரோட்டக யமக அந்தாதி என்னும் சிற்றிலக்கியத்தினை ஓராண்டு காலம் தங்களுடன் சிந்திக்க முற்பட்டு இருக்கின்றேன். வித்வான் வே. கல்யாண சுந்தரம் பிள்ளை அவர்களால் இயற்றப்பட்டது திருவேரக ஓரெழுத்து நிரோட்டக யமக அந்தாதி. சிற்றிலக்கிய வகைகளுள் அந்தாதி தனிச்சிறப்புடையது. அந்தாதி நமக்கு விளக்கம் எவ்வாறு தெரியும் என்று பார்த்தால், பாடலினுடைய ஆதியும் அந்தமுமாக அமைவது. இப்படி அமைகின்ற அந்தாதியினை நாம் பல்வேறு வகைகளாக பிரிக்கலாம். யமக அந்தாதி, பதிற்று பத்தந்தாதி, சிலேடை அந்தாதி, திரிபு அந்தாதி, நூற்றந்தாதி, வெண்பா அந்தாதி, இருசொல் யமக அந்தாதி, ஏகபாத அந்தாதி, சந்த கலித்துறை அந்தாதி, இன்னும் பல்வேறு பிரிவுகள். இப்படி அந்தாதி பல்வேறு பிரிவுகளாக அமைந்திருக்கின்றது. அவற்றுள் ஒன்று இதழ் அகழ் அந்தாதி. இந்த இதழ் அகழ் அந்தாதி என்பதுதான் இன்றைய நமது சிந்தனைக்கு அமைந்திருக்கின்ற அந்தாதி. இதழ் அகழ் அந்தாதி என்பது நிரோட்டக யமக அந்தாதி. நிரோட்டகம் என்பது இதழ் ஒட்டாது சொல்லக்கூடிய பாடல்கள் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. நூலினுடைய பெயர் திருவேரக ஓரெழுத்து நிரோட்டக யமக அந்தாதி. திருவேரகம் என்பது சுவாமி மலையினை குறிக்கிறது. ஓரெழுத்து என்பது நூலில் அமைந்திருக்கின்ற பாடல்கள் எந்த எழுத்தினை கொண்டு அமைகின்றது. அதாவது இந்த நூலில் 50 பாடல்கள் அமைந்திருக்கின்றன.
அந்த 50 பாடல்களும் ககரம் என்னும், அதாவது க என்ற ஒரே எழுத்தை கொண்டு துவங்கப்பட்டிருக்கிறது. 50 பாடல்களும் க என்ற ஓரெழுத்தை கொண்டே துவங்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நிரோட்டகம். நிரோட்டகம் என்பது உதடுகள் ஒட்டாமல் பாடல் இயற்றக்கூடிய தன்மை. நாம் பாடும்போது, அப்பாடலை உச்சரிக்கும்போது நம் இதழ் ஒட்டாமல் இருத்தல் வேண்டும். அது நிரோட்டகம் என்று வழங்கப்படும். அடுத்து யமகம். யமகம் என்பது தமிழில் மடக்கு என்று வழங்கப்படும். யமகம் என்பது வடமொழி சொல்லாக அமைகிறது. இது தமிழில் மடக்கு என்று வழங்கப்படுகிறது. அதாவது ஒரு சொல் ஒரே பாடலில் மீண்டும் மீண்டும் பயின்று வந்து வேறு வேறு பொருளில் அமைவது. ஒரே சொல்லானது பாடலில் மீண்டும் மீண்டும் பயின்று வந்து, அடிதோறும் பயின்று, ஆனால் வேறு பொருள்பட அமைவது யமகம், மடக்கு. அந்தாதி முதல் பாடலினுடைய இறுதி கொண்டு அடுத்த பாடலினுடைய முதல் துவங்கப்படுகிறது. ஆகையால் இந்த நூலுக்கு பெயராக ஆசிரியர் அமைத்திருக்கின்றது திருவேரக, ஓரெழுத்து, நிரோட்டக, யமக அந்தாதி. இந்த நூலினுடைய முதற் பதிப்பில் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் நூலினை பற்றி மிகச் சிறப்பாக இவ்வாறு குறிப்பிடுகிறார். தமிழுலகில் அந்தாதி இலக்கியங்கள் தோன்றியிருக்கிறது. ஆனால் பாடல்தோறும் ககரம் என்னும் ஓரெழுத்தை கொண்டு பாடல் அமைத்து அதனை அந்தாதி முறையில் அமைத்து இத்தகைய சிறப்புக்குரிய நூலினை இதுகாரும் யாரும் செய்ததாக அறியவில்லை என்று ஆசிரியரின் சிறப்பினை எடுத்துரைத்திருக்கிறார். ஆக இத்தகையதொரு சிறந்த நூலினை பற்றித்தான் நாம் இந்த ஒரு ஆண்டு காலத்தில் சிந்திப்பதற்கு இருக்கின்றோம். அவ்வகையில் இந்த நூலுக்கு ஒரு சிறப்பு பாயிரம் ஒன்றும் அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் ஒரு நூல் என்று அமையும் போது, பணுவல் என்று அமைகின்ற போது, அந்த நூலுக்கான பாயிரம் என்பதும் இருத்தல் அவசியம். 1000 முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் அல்லது பணுவல் அன்றே என்று இலக்கணம் சுட்டுகிறது. ஆகையால் இந்த நூலுக்கான சிறப்பு பாயிரத்தினை நூலாசிரியர் வித்வான் வே. கல்யாண சுந்தரம் பிள்ளை அவர்களினுடைய மகனார் க. ஞானதேசிகன் அவர்கள் இந்நூலுக்கான சிறப்பு பாயிரத்தினை இயற்றியிருக்கிறார். அந்த பாயிரம் ககரம் என்னும் ஓரெழுத்தை முதலாக கொண்டு களித்துறையால் யமக நிரோட்டகம் துளங்க புகழ்மிகு செந்தமிழால் அந்தாதி என்னும் பொற்புமிகு பாமாலை புலவர் போற்ற தரும் வகையால் ஏரகவேள் தாளில் அன்பு தழைக்க நல்கு கல்யாண சுந்தர பேர் திகழும் எந்தையும் இந்த நூலும் சீர்த்தி சிறப்ப வையத்து எஞ்ஞான்றும் செழித்து வாழி என்று இந்த நூலுக்கு நூலாசிரியரின் மகனார் ஞானதேசிகன் அவர்கள் சிறப்பு பாயிரம் இயற்றி அருளியிருக்கிறார். அவ்வகையில் முருகப்பெருமானின் அருளானது முழுவதுமாக கிட்டப்பெற்ற தன்மையில் ஆசிரியர் இந்நூலினை அமைத்திருக்கின்றார் என்றே கருதலாம். ஆகையால் இந்த நூலினை பற்றி சிந்திப்பதற்கு முன்னதாக
சுவாமி மலை திருவேரகம் என்று வழங்கப்படுகின்ற முருகனின் அறுபடை வீடுகளுள் ஒன்றான திருவேரகம் குறித்து, அதனுடைய சிறப்புகள் குறித்து சிந்திப்பது மேலும் இன்பம் பயப்பதாக அமையும். திருவேரகம் அறுபடை வீடுகளுள் ஒன்று. இத்திருவேரகம் என்ன பெயர்களால் வழங்கப்படுகிறது என்று பார்த்தால், சிவகிரி, குருவெற்பு, குருமலை, சுவாமி சைலம் என்றெல்லாம் வழங்கப்படுகிறது. இங்கு இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு என்ன சிறப்பு, ஏன் இப்படி சுவாமி மலை என்று வழங்கப்படுகிறது என்று பார்க்கின்ற போது அனைவரும் அறிந்ததான ஒரு வரலாறே. சுவாமி மலைக்கு 60 படிக்கட்டுகள். அந்த 60 படிக்கட்டுகளையும் தமிழ் மாதங்கள் 60, அந்த தமிழ் மாதங்கள் 60 தேவதைகளும் படிக்கட்டுகளில் வீற்றிருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வணங்குகிறார்கள் என்று ஒரு மரபு உண்டு. அத்தகு சிறப்பு வாய்ந்தது சுவாமி மலை. 60 படிக்கட்டுகளையும் 60 தமிழ் மாதங்களின் தேவதைகளாக உருவகித்து அவற்றினுடைய சிறப்பு எடுத்துரைக்கப்படுகிறது. இப்படியாக சொல்லப்படுகின்ற சுவாமி மலை ஏன் அப்பெயர் பெறுகிறது, அங்கு இருக்கின்ற முருகனுக்கு என்ன சிறப்பு என்று பார்க்கின்ற போது, படைத்தல் தொழிலை செய்து வருபவராகிய பிரம்மன் தன்னுடைய தொழில் மீது இருக்கின்ற, தான் செய்கின்ற படைத்தல் தொழிலில் இருக்கின்ற தன்னை விஞ்சியவர்கள் யாரும் இல்லை என்ற ஆணவத்தினால் அகந்தையில் இருக்கின்ற போது அவரிடத்தில் முருகப்பெருமான் படைத்தல் தொழில் செய்வதனால் இவ்வளவு அகந்தையாக இருக்கின்றீர்களே, ஓம் எனும் பிரணவ மந்திரத்திற்கு விளக்கம் தெரியுமா என்று கேட்கின்றார். சற்று யோசித்து திகைத்த பிரம்மதேவன் தனக்கு தெரியாது என்பதனை ஒப்புக்கொள்ள முருகப்பெருமான் பிரம்மனை சிறையில் அடைக்கிறார். இச்செயலை கண்டு சிவபெருமான் முருகனிடம், பிரம்மனிடம் கேட்கின்றாயே ஓம் எனும் பிரணவ மந்திரத்திற்கு விளக்கம், அதன் விளக்கம் உனக்கு தெரியுமா என்று கேட்க, தெரியுமே என்று கூறினார் முருகப்பெருமான். தமிழ் கடவுள் ஆகையால் சற்று ஆணவத்துடனேயே கூறினார், தெரியுமே என்று. சிவபெருமானும் அப்பொருளை எனக்கு உரைப்பாயாக என்று வேண்ட, கேட்கும் முறையில் கேட்டால் நானும் உரைக்கின்றேன் என்று கூறினார். ஆகையினால் தந்தையாக இருந்தபோதும் முருகப்பெருமானுக்கு அடிபணிந்து சிவபெருமான் வீற்றிருக்க, முருகப்பெருமான் சிவனுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் விளக்கம் கூறியருளினார். இவ்வாறு தந்தைக்கு உபதேசம் செய்த மலை என்பதனால் அதற்கு சுவாமி மலை என்று பெயர் வழங்கப்படுகிறது என்று கூறுவார்கள். தகப்பன் சுவாமி கிராமப்புறங்களில் பொதுவாக சொல்லும்போது தகப்பன் சுவாமி என்று கூறுகிற ஒரு வழக்கம் உண்டு. அது முருகனை அடிப்படையாக கொண்டு கூறுவதென்றே கொள்ளலாம். ஏனென்றால் நமக்கு பழமொழியே என்ன கூறுவார்கள் என்று பார்த்தால்,
சுக்கிற்கு மிஞ்சிய மருத்துவமும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்றொரு வழக்குண்டு. அவ்வகையில் முருகப்பெருமான் அனைத்து இடங்களிலும் நிறைந்திருந்ததாகவும் முருகப்பெருமானின் வழிபாடு தொன்று தொட்டு இருந்து வந்ததாகவும் குன்றிருக்கும் இடந்தோறும் குமரன் இருப்பான் என்று அனைத்து இடங்களிலும் நிறைந்திருந்ததாகவும் ஒரு மரபு வழக்கம் உண்டு. அவ்வகையில் சுவாமி மலை என்பது ஒரு சிறப்பு பொருந்தியதாக திரு ஏரகம் என்று பெயர் கொண்டு தந்தைக்கு உபதேசம் செய்த காரணத்தினால் சுவாமிமலை என்று பெயர் பெற்றிருப்பதாக அறிகிறோம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு சிவத்தலத்தில் நம்முடைய சிந்தனை தொடர்ந்து அமைகின்றது என்பது மகிழ்ச்சி. இந்த சுவாமிமலையின் தல விருட்சமாக இருப்பது நெல்லி. நெல்லி என்பதற்கு வடமொழியில் தாத்ரி என்று பெயருண்டு. தாத்ரி என்பது நெல்லிக்கு வழங்கப்படுகின்ற வடமொழி பெயராக கொள்ளலாம். அதனால் இந்த சுவாமி மலைக்கு தாத்ரிகிரி என்றொரு பெயரும் உண்டு. ஆக இப்படியெல்லாம் பல்வேறு சிறப்புகள் அமைந்திருக்கின்ற ஒரு இடம்தான் சுவாமி மலை. அவ்விடத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நூலாசிரியர் கல்யாணசுந்தரம் பிள்ளை அவர்கள், வித்வான் கல்யாணசுந்தரம் பிள்ளை அவர்கள் ஓர் எழுத்து கொண்டு கலித்துறையால் அமைத்து நிரோட்டக முறையில் எந்த பாடலை படித்தாலும் இருக்கின்ற 50 பாடல்களில் எந்த பாடலை படித்தாலும் இதழ் ஒட்டாமல் அமையும். இவ்வாறு இதழ் ஒட்டாமல் அமைவதற்கு ஒரு விளக்கமும் கூறுகிறார்கள். அது என்னவென்று பார்த்தால், உ உ ஓ ஓ ஔ இப் இம் இவ் இந்த 8 எழுத்துக்கள், இந்த 8 எழுத்துக்கள் இடம்பெறாமல் அமைந்தால் அப்பாடலில் இதழ் ஒட்டாது என்று ஒரு இலக்கணம் வகுத்து கூறியிருக்கிறார்கள். அந்த முறையினை பின்பற்றித்தான் ஆசிரியரும் இந்த நூலினை அமைத்திருக்கின்றார். ஆகையினால் திருவேரக ஓரெழுத்து நிரோட்டக யமக அந்தாதி என்பது எளிமையாக எழுதப்பட்ட ஒரு நூல் என்று கூறிவிட முடியாது. பாடலினுடைய முதல் எழுத்து ககரம் கொண்டே அமைய வேண்டும். அவ்வாறு அமைகின்ற போதும் பாடலில் அமைகின்ற ஒரே சொல் வேறு வேறு பொருள்களை தர வேண்டும். அது அந்தாதியாகவும் அமைய வேண்டும், இதழ் ஒட்டாது அமைய வேண்டும். இத்தனை இலக்கணங்களை வகுத்து கொண்டு ஆசிரியர் நூலியற்றி இருக்கின்றார். இத்தகைய இலக்கணங்களுக்கு உட்பட்டதாக அமைந்திருக்கின்ற இந்நூலிலிருந்து பாடல்களை காணலாம். சான்றாக நமக்கு முதல் பாடலில் அமைந்திருக்கின்ற ஒரே சொற்கள் என்று பார்த்தால், கரி ஆணர்க்கு இளையவன், கரியான், கரி ஆணர்க்கு இளையவன் என்று பாடலினுடைய முதல் துவக்கத்திலேயே விநாயகக் கடவுளை குறிப்பிடுகிறார். கரியாணர்க்கு இளையவன், எனை ஆள் செங்கரத்தினில் சங்கரியான். பாடலினுடைய முதல் துவக்கம் பார்த்தா 4 இடத்துலையுமே எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், கரி ஆணர்க்கு, கரியான், கரியாள், கரி
ஆனந்தத்து. ஆனால் பொருள் மட்டும் நமக்கு மாறுபட்டு வருகின்றது. பொருள் மாறுபட்டு வருகின்றது. கரி ஆணர்க்கு. இவ்விடத்தில் கரி என்பது யானையை குறிக்கும். கரி என்பது யானையை குறிக்கும். அப்படி பார்த்தால் முதல் வரியில் அமைந்திருக்கக்கூடியதாகிய கரி ஆணர்க்கு என்பது யானை முகத்தை உடையவனாகிய விநாயக பெருமானுக்கு இளையோன் குறிப்பிடுறார். யானை முகத்தை உடையவனான விநாயக பெருமானுக்கு இளையோன். இரண்டாவதாக சொல்லும்போது சங்கு அரி ஆண் பிரிச்சுக்கிறார். சங்கு அரி யான். அந்த சங்கு அரி ஆண் என்பது யாரை குறிக்கிறது என்று பார்த்தால் சங்கு சக்கரத்தை உடைய திருமால். சங்கு அரி ஆண். அடுத்து சொல்லுகின்ற போது சங்கரி யாழ். இவ்வாறு மூன்றாவதாக வருகின்ற சங்கரியாள் என்பது உமாதேவியாரை குறிக்கிறது. பாடலில் பார்த்திங்கன்னா கரி ஆணர்க்கு, கரி ஆணனை, கரி யாழ், கரி ஆனந்தத்து திகழ் செய் ஏரக கந்தையனே. ஏரகம் சுவாமிமலை, திருவேரகம், ஏரகம் என்று மகிழ்ந்து போற்றுகிறார். அப்படி போற்றுகின்ற இடத்தில் முதல் வரியில் வருகின்றதான கரி, கரி ஆணர்க்கு இளையான் விநாயக கடவுளையும், இரண்டாவது அடியில் வருகின்ற கரி யான் என்பது சங்கரியான். முதல் வரியின் இறுதியில் சங் என்பது முடிந்து இரண்டாவது அடியில் அது கரியான் என்றே வருகிறது. ஆக நம்ம பொருள் கொள்ளும்போது சேர்த்து எடுத்துக்கிறோம். சங்கரியான் என்றால் திருமால், சங்கரியாள் என்றால் உமாதேவியார். முதலில் வருகின்ற சங்கரியான் அதாவது கரியாணர்க்கு இளையான் என்று வருகின்ற இடத்தில் விநாயக பெருமான். விநாயக பெருமானுக்கு இளையோன். திருமாலை குறிப்பிடுகின்ற போது அடிமுடி தேடிய வரலாற்றினை சுட்டுகிறார். சங்கையும் சக்கரத்தையும் கையில் கொண்டிருக்கக்கூடியவனான திருமாலும், அன்னத்தை வாகனமாக கொண்ட பிரம்மனும், கரி யான் கணிந்தர் ஆதியர் ஏத்திடு காங்கேயன், கரியான் அணையம் கிளர் அயில் கரை காதலை, நாகரியான் அப்படின்னு பிரிச்சுக்கிறார். நாலாவது வரி வரும்போது காது அலை நாகு அரி. இப்போ ஒவ்வொரு வரியிலையுமே நமக்கு பார்த்தோன்னா கரியான் 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 என்றே துவங்கும். ஆனால் வரிகளில் வருகின்ற பொருள் மட்டும் என்ன பண்ணும்? மாறுபடும். முதல் பாடலில் விநாயக கடவுள் என்பதை குறிக்கும். இரண்டாவது அடியில் சங்கரியான் திருமாலை குறிக்கும். மூன்றாவது அடியில் சங்கரி உமாதேவியாரை குறிக்கும். நான்காவது அடியில் காது அலை நாகு அரி, மோதுகின்ற அலைகள் சங்குகளை கொண்டு வந்து சேர்க்கின்ற, அரித்து சேர்க்கின்ற, காது அலை நாகு அரி. ஆக அவர் பொருள் சேர்த்து தொடுத்து அப்படி கொடுக்கும்போது, ஏன்னா அவர் முதல்ல நமக்கு சிறப்பு பாயிரத்தில் சொல்லியிருந்தார் இல்லையா, புகழ்மிகு செந்தமிழால் அந்தாதி என்னும்
பொற்புமிகு பாமாலை. அந்த பாமாலையை எப்படி சூட்டி தரார்னு பார்த்தோம்னா, கரி ஆணர்க்கு இளையாய் செம்கரத்தினில் சங்கு அரியான் அனத்தன் இந்திராதியர் ஏத்திடு காங்கேய காங்கேய சங்கரியாள் நல் நயம் கிளர் அயில் ஏய் கர வேளை தாங்கிய திரு கரத்தோனே. அயில் ஏய் கர காது அலை. வேளை தாங்கிய திருக்கரத்தோனே, மோதுகின்ற அலைகள் சங்குகளை அரிக்கும். ஆண் அனந்தம் திகழ். இந்த வார்த்தையை சொல்லும்போது நாகு அரி ஆண், அலைகள் சங்குகளை அரிக்கும், பசுக்கள் அநேகம் வசிக்கும். நாகு அரி ஆண் அப்படின்னு கொண்டு வந்துறார். அப்போ அங்கே சொல்லும்போது 4 வார்த்தைகளும் கரியான் என்றே வருகிறது. ஆனால் வார்த்தைகளுக்கான வரிகள், அதாவது பொருள் வரிகள் தோறும் மாறுபடுகிறது. இப்படி அமைவதுதான் நமக்கு மடக்கு என்று வழங்கப்படுகிறது. அவ்வகையில் இந்த பாடலில் கரி ஆணர்க்கு இளையவனாக விளங்கும், விநாயகக் கடவுளுக்கு இளையவனாக விளங்கும் திருமாலும் பிரம்மனும் தேடி, அதாவது சிவபெருமானின் அடிமுடியினை கண்டறிய முடியாத அடிமுடி உடையவராகிய சிவபெருமானின் புதல்வனும், அழகிய வேளினை உமாதேவியாரால் பெற்றுக்கொண்டவனுமாகிய முருகப்பெருமான் எவ்விடத்தில் இருக்கின்றார் என்று பார்த்தால், கரைபுரண்டு ஓடுகின்ற அலைகள் சங்குகளை அரித்து கொண்டு வந்து சேர்க்கும் பசுக்கள் வசிக்கின்ற சுவாமி மலையில் தங்கியிருக்கின்ற ஏரக கந்தையனே ஆவான் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால் இந்த திருவேரக ஓரெழுத்து நிரோட்டக யமக அந்தாதி என்பது முருகப்பெருமானின் சிறப்புகளை புராண செய்திகளோடு இணைத்து எடுத்துரைக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. எனவே இன்றைய பொழிவில் சுவாமிமலையின் வரலாறு, நூலினுடைய அமைப்பு, இந்நூலில் எவ்வாறு செய்திகள் கூறப்பட்டுள்ளன என்ற முறைமையும் அமைத்து முதல் பாடலுக்கான விளக்கம் மட்டும் கூறப்பட்டுள்ளது. நன்றி.